வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி. நான் உங்கள் தாரா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க மக்களே? நம்ம இன்னைக்கு தி ஃபர்ஸ்ட் சிக்கிஸ் பார்ட் 16 பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட அக்கா இந்த ஸ்டோரியை நீங்கள் ஜவ்வாக இழுக்காதீங்க, சீக்கிரம் முடிங்கக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அண்ட் நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்ட மாதிரி இந்த ஸ்டோரி நான் இதுக்கப்புறம் ரொம்பலாம் இழுக்க மாட்டேன். மேக்ஸிமம் இன்னும் ஒரு 3லேருந்து 4 பார்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல்லாக கன்க்ளூஷன் தான். ஸோ ஸ்டோரியை சீக்கிரமாக முடிச்சுட்டு இதனோட கன்க்ளூஷன், போனஸ் வீடியோ, அதுக்கப்புறம் Q&A செக்ஷன் இது எல்லாத்தையுமே நான் இண்டிவிஜுவலாக ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் என்னோட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ப்ரீவியஸ் எபிசோட் எண்ணிலே அதித்தி ரொம்பவே கோவமாக கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்திருப்பாங்க. அண்ட் ஆரவும் சென்னைக்கு வந்துட்டான். அண்ட் 2 பேருக்கு நடுவில் இருக்க பிரச்சனை, அந்த கேப் இன்னுமே ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. அதித்தி ஆரவை மன்னிக்கிறதுக்கான மனநிலைமையில கொஞ்சம் கூட இல்லை. ஏற்கனவே இவன் மேலே ரொம்பவே கோவமாக இருந்த அதித்தி இப்போ ஆதித்யாவை பற்றி தெரிஞ்ச உடனே இன்னுமே அதிகமாக கோவப்பட ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் இவங்கிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது, இவனெல்லாம் திருத்தவே முடியாது, இவனும் மற்ற ஆம்பளைங்க மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு மோசமான எண்ணம் அதித்திக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆரவுக்கு அதித்தி எப்படி சமாதானப்படுத்துறது? ஏற்கனவே கோவமாக இருந்தா, இப்போ இந்த விஷயம் வேறு தெரிஞ்சிருக்கு, அவள் இன்னுமே கோவமாயிட்டா. இவளை சமாதானப்படுத்த முடியாமலே போயிடுமோ, ஒருவேளை தன்னோட லைஃப்பை விட்டு இவள் போயிடுவாளோ அப்படிங்கிற பயம் ஆரவுக்கு ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா ஏன் அதித்தி அக்கா இவ்வளோ ஸ்டபனாக இருக்காங்க, ஒரே ஒரு தடவை ஆரவனாக்கு சான்ஸ் கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆனால் அதித்தியோட பிளேஸில் அவளோட இடத்துல நின்று பார்த்தா மட்டும்தான் அதித்தி எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கா, ஆரவுடைய இந்த சின்ன ஏமாற்றம் அவளை எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது அதித்தியோட பிளேஸில் நின்று பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அதித்தியை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவளை கூட நான் இத்தனை வருஷம் இருந்த இந்த லைஃப்பில், அவளோட லைஃப்பில் வந்த ஃபர்ஸ்ட்டு பையன், ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு ஆண் அப்படின்னா அது ஆரவ் மட்டும்தான். அவன்கிட்ட இப்படி ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸை அவள் ஃபீல் பண்ணது உண்மையாகவே அவளால் ஈஸியாக ஏற்றுக்க முடியல. அதனால தான் அவள் இந்த அளவுக்கு ஸ்டபானாக பயங்கர கோவமாக இருக்கா. அதே மாதிரி அதித்தி ஆரவ் கிட்ட சொல்லிட்டு வந்த எந்த விஷயத்தையுமே செய்யவே இல்லை. நான் அங்கே போன உடனே ஆதித்யாவுக்கு ரெசிக்னேஷனையோ இல்லை ட்ரான்ஸ்ஃபரையோ கண்டிப்பாக கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே சேலஞ்சிங்காக ஆரவ் கிட்ட சொல்லிட்டு வந்தா. ஆனால் இவள் சென்னைக்கு வந்த பிறகு அவள் மனசை அவள் முழுசாக மாற்றிக்கிட்டா. ஆதித்யாவுக்கும் அவள் எந்த ட்ரான்ஸ்ஃபரையோ இல்லை ரெசிக்னேஷனையோ கொடுக்கவே இல்லை. இப்படி இந்த நாட்கள் போய்கிட்டே இருக்குது மக்களே. ரொம்பவே அதிகமான நாட்கள் ஆயிட்டுருக்கு. நாட்கள் அப்படியே ரொம்ப வேகமாக போக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகுது. இந்த 6 மாதம் அவ்வளோ சாதாரணமாக தினம் தினம் எப்படி போகுமோ அந்த மாதிரியெல்லாம் போகலை. இந்த 6 மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே இந்த 3 பேருமே நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாங்க. ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறது ஒரு யுகத்தை கடந்து போகிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஃபேமிலி பிரச்சனை, வேலை பிரச்சனை, அவங்களுக்கு நடுவில் பர்சனல் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்க 3 பேரையும் சுற்றி சுற்றி பயங்கரமாக கஷ்டப்படுத்துச்சு. இந்த 6 மாதம் தான் அவங்க லைஃப்பில் அவங்க ஃபீல் பண்ணதே தி ஃபர்ஸ்ட்டு 6 மந்த் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ் அவ்வளோ அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை, அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு டைம் சரியாக இருந்துச்சு. இவங்களோட லைஃபை இப்படியே முடிஞ்சிடும் போல இருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த 6 மாதம் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. ஆரவுக்கு ஆதித்தியை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. இவளோட கோபம் நாளாக நாளாக குறையும் அப்படின்னு பார்த்தா நாளாக நாளாக அதிகமாயிட்டே தான் போகுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது இவளுக்கு ஆரவ் மேலே இருந்த கோவம். அதே மாதிரி ஆரவ் ஆதித்யா கிட்டேயும் கண்டிப்பாக பேசியே ஆகணும், இவன்கிட்ட பேசணும், அவன் என்னை லவ் பண்ணணும் அப்படின்லாம் அவன் எதுவுமே எதிர்பார்க்கல. ஜஸ்ட்டு அவன்கிட்ட ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டால் போதும். அவன் என்ன சரி போனால் போது, நான் அவனை மன்னிச்சிட்டேன், என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இவன் ஆதித்யா கிட்டேயும் பேசுறதுக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணுறான். அதித்தி எப்போ பேச போனாலும், இங்கே பாரு நீ என்னை ஏமாற்றிட்ட, நீ என்னை ஏமாற்றிட்ட, நீ என்னை ஏமாற்றிட்ட, திரும்பவும் நான் அவங்ககிட்ட ஏமாற மாட்டேன், நான் அந்தளவுக்கு முட்டாள் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் இவன் ஒவ்வொரு தடவையும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு அவன் 2 தடவை அவகிட்ட பேச போகிறான்னா 2 தடவையுமே இவன் இந்த வார்த்தையை கண்டிப்பாக ரிப்பீட் பண்ணுவாள். அதே மாதிரி ஆதித்யா ப்ளீஸ் நீ என்கிட்ட பேசாத, என்னை விட்டு விலகி போ, என் உடம்பெல்லாம் கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்பவே பேசி அனுப்புவான். 2 பேருமே மாற்றி மாற்றி ஆரவ பயங்கரமாக குத்தி குத்தி கிழிப்பாங்க. உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா 3 பேருக்குமே அவங்களோட ஓனான அந்த ரீசன்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே அவங்களுக்கான காரணங்கள் இருக்குது. ஆரவ் பயப்படுறதுக்கும் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் அவன் பண்ண தப்பு, அவனோட அந்த கில்ட்டி கான்ஷியஸ் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கெஞ்ச வைக்குது. அதே மாதிரி ஆதித்யாவுக்கு ஆரவ் பண்ண தப்பு, அவனோட கோபத்தை அவன் அந்த மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கான். அதித்திக்கு இவன் பண்ண அந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்க முடியல. ஆரவ் தான் இதை பண்ணானா அப்படிங்கிறத
அவளால நம்பவே முடியல. அதனால தான் இவ இந்த அளவுக்கு பிஹேவ் பண்றா. என்னதான் நம்ம அட்வைஸ் பண்ணாலும், அவங்களோட பிரச்சனைய அவங்க தான் ரிசால்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நான் போய் உள்ள கருத்து சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த இடத்துல எத்தன பேர் எத்தன கருத்து சொன்னாலும், அவங்க தான் அவங்க பிரச்சனைய தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால, இந்த பிரச்சனை போய்க்கிட்டே இருந்துச்சு மக்களே. கிட்டத்தட்ட 1½ வருஷம் போச்சு இந்த பிரச்சனை. 1½ வருஷத்துல இவங்க 3 பேரையும் வச்சு நான் சமாளிக்கிறதுக்கு பட்ட பாடு இருக்கே! இப்போ ஆதித்யாவ பத்தி கேட்கணும் அப்படின்னா, அவனோட நிலைமை ரொம்பவே மோசம். அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு அவனுக்கு யாருமே கிடையாது. ஸோ இப்படி இருக்கிற ஆதித்யாவுக்கு அவன் தனியா தான் இருக்கான். அவன் தனியாவே அவன் பிரச்சனைய ஹேண்டில் பண்றான். ஸோ அப்படி இருக்கும்போது ஆதித்யாவ நினைச்சா எனக்கு இன்னுமே ரொம்ப தான் கவலையா இருக்கும். வேற என்ன பண்றது? 3 பேர நினைச்சாலும் கவலையா தான் இருக்கும். வேற வழி இல்ல. 3 பேருமே எனக்கு முக்கியம் தான். அந்த ஒரே ஒரு ரீசனால தான் 3 பேர்கிட்டயுமே எதையுமே கோவமா காட்டிக்காம, முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டயுமே சமாதானமா பேசி தான் அனுப்ப ட்ரை பண்ணுவேன். இப்படியே நாட்கள் ரொம்பவே வேகமா போகுது மக்களே. ஆரவ் நெறைய ட்ரை பண்றான் அதித்திகிட்டயும் சரி, ஆதித்யா கிட்டயும் பேசுறதுக்கு. ஆனா 2 பேருமே காதுல வாங்கிக்கிறதாவே இல்லவே இல்ல. இப்படியே நாட்கள் போக போக ஆரவுக்கு ரொம்பவே பயம் வர ஆரம்பிக்குது. இவ இப்படியே தன்னை விட்டு விலகி போயிடுவாளோ, பேசவே மாட்டாளோ, கடைசி வரைக்கும் நம்மள இப்படியே விட்டுட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற பயம் ஆரவுக்கு ரொம்பவே அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை நாளைக்கு இப்படியே இருந்துட முடியும்? கண்டிப்பா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவள சமாதானப்படுத்தி தான் தீரணும். ஆதித்யா மாரியே ஆதித்யாவும் நம்மளோட லைஃப்ல வேணும். அவங்க 2 பேருமே நம்ம லைஃப்ல இருந்தா மட்டும் தான் இந்த கில்ட்டி கான்ஷியஸ்லாம் எதுவுமே இல்லாம, நம்ம கொஞ்சம் நிம்மதியா அட்லீஸ்ட் ஒரு நாள் வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆரவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வர ஆரம்பிக்குது. இத இப்படியே விட்டுட்டே போனா இது சரியா வராது. இவள எங்கேயாவது அமுக்கி புடிச்சு அட்லீஸ்ட் கால்ல விழுந்தாவது இவள சமாதானப்படுத்தி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆரவ் ஒரே ஒரு டிசைட் பண்றான். இவள வீட்ல போய் அமுக்கி புடிச்சா மட்டும் தான் பேச முடியும் அப்படிங்கிறதுனால, ஆரவ் ஒரு நாள் ஒரு ஃபைன் சண்டே இவளோட வீட்டுக்கு போறதுக்காக பிளான் பண்றான். இதுக்கு முன்னாடி ஆரவும், அதித்தியும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது, ஆரவ் அதித்தியோட வீட்டுக்கு ஒரு 2, 3 தடவ வந்திருக்கான். வரும்போதெல்லாம் எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா தான் இருந்திருக்கான். வீடு முழுக்க இவன் இங்கேருந்து போற வரைக்கும் ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கும். அப்படி தான் இருந்துட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஆரவும், அதித்தியும் சண்டை போட்டதுக்கப்புறமா, ஆரவன், அதித்தி 2 பேரும் தனித்தனியா போனதுக்கப்புறமும் சரி, அதே மாதிரி ஆதித்யாவும் இங்கே வந்ததுக்கப்புறமும் சரி, ஆரவ் இவங்க ஆஃபீஸ்க்கு திரும்பியும் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம், ஒரு தடவ கூட ஆரவ் இவங்களோட வீட்டுக்கு வரவே இல்ல. அதே மாதிரி அதித்தி இன்னுமே ஆரவோடைய நம்பர பிளாக் லிஸ்ட்ல தான் வச்சிருக்காங்க. இவளோட கால், இவளோட டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எதுக்குமே இவங்க ரிப்ளை பண்ணவே மாட்டாங்க. இன்னுமே கூட அந்த பிளாக் லிஸ்ட்லயே வச்சிருக்க நம்பர் இன்னமும் பிளாக் லிஸ்ட்லயே தான் வச்சுட்ருக்கா. அவங்களோட வீட்லயுமே ஆரவ பத்திலாம் இப்ப அவ பெருசா பேசுறதே கிடையாது. அவங்களுடைய அம்மா, தம்பி கேட்டா கூட இவங்களுக்கு அவ முக்கியமா? நான் முக்கியமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விய தான் கேட்பாங்க. இதுலயே அவங்க அம்மாக்கும், தம்பிக்கும் ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா ஆரவுக்கும், அதித்திக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப நல்லா தெரியும். ஆனா என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ இப்படியே போய்க்கிட்டே இருக்கு. ஸோ ஆரவ் வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதித்திய பார்க்கறதுக்காக அவனுடைய வீட்டுக்கும் வரான். வீட்டுக்கு வெளியில ஆஃப்கோர்ஸ் காலிங் பெல் அடிக்கிறான். நீங்க தான் போய் டோர் ஓப்பன் பண்றீங்க. அங்க நிக்கிறது ஆரவ். ஆரவ பார்த்த உடனே ஆஃப்கோர்ஸ் வா வீட்டுக்குள்ளன்னு சொல்லிட்டு உங்களால சந்தோஷமா கூப்பிடவும் முடியல. வீட்டு வாசல்ல நிக்கிறவன போய் தொல அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடவும் முடியல. நீங்க கதவ திறந்துட்டு பேசிட்டே இருக்கும்போதே, அங்க கரெக்ட்டா உங்களோட தம்பியும் வந்துடுறான். உங்களோட தம்பி எதுக்கு சும்மா பார்த்துட்டு நிக்கிற? வந்தாங்கல்ல உள்ள கூப்பிட வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஆரவும் வீட்டுக்குள்ள வந்துடுறான். இப்படியே கொஞ்ச நேரம் போய்க்கிட்டே இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஆரவ் அங்க பேசிட்டே இருக்க, நீங்க பாட்டுக்கு உங்க ரூம்குள்ள போயிட்டு கதவையும் சாத்திக்கிறீங்க. எதுவுமே பேசல. நீங்க ஆரவ் கிட்ட எப்படி இருக்க? என்ன பண்ற? என்ன திடீர்னு வந்திருக்க? அப்படின்னு கூட ஒரு கேள்வியும் கேட்கல. நீங்க பாட்டுக்கு அப்படியே நேரா உங்களோட ரூமுக்கு போய் உட்காந்துக்கிறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆரவ் என்ன பண்றான் அப்படின்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே உங்களோட ரூமுக்கு உள்ள வந்து கதவையும் சாத்தி லாக் போட்டுடுறான். உங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் வீட்ல இருக்காங்க. நீ பாட்டுக்கு உள்ள வந்து கதவ சாத்தி லாக் போட்ட. உனக்கு அறிவு கிடையாது. அவங்க தப்பா யோசிக்க மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே கோவமா கத்த, ஆரவ் கிட்ட யாருக்கு என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நீ என்கிட்ட பேசாத வரைக்கும் உன்னை நான் விடுறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அக்ரெசிவா இவகிட்ட நடந்துக்க ஆரம்பிக்கிறான். அவள தர தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போய் பெட் மேல தள்ளி உட்கார வச்சு மரியாதையா உட்காரு. இப்ப இந்த பெட்ட விட்டு நீ எழுந்திருச்சன்னா, உன்ன நான் கொன்னே போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவமா இவனும் கத்த ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் பல தடவ உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். இன்னும் எத்தனை தடவ மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்குற? ஏன் உன் கால்ல விழணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றியா? உன் கால்ல நான் விழணுமா? அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா இவன் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கான். அதித்திக்கு இங்க பாரு, நான் உன்ன என்னோட ஃப்ரெண்டா வேணும்னு நான் கேட்கவே இல்ல. நீயாவே என்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டான. சரி, நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா, அதுக்கப்புறம் நீ தேவையில்லாம என்கிட்ட இந்த மாதிரி ஹர்ட்டிங்க பண்ணிட்டு போன. அதையும் தாண்டி பண்ண பாத்தியா ஒரு கேவலமான ஒரு காரியம். அதை என் லைஃப் லாங் உன்ன நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, நீங்க திரும்பவும் ஆதித்யாவ பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க.
இதே மாதிரி ஆதித்யாவை பற்றியே கண்டினியூவாக பேசிக்கிட்டே இருக்கான். ஆரவுக்கு ரொம்பவே கோவம் வருது. வாய மூடு போதும் என்ன சும்மா ஆதித்யா ஆதித்யான்னு. ஆதித்யா உனக்கு எத்தனை மாசமா தெரியும்? மிஞ்சி போனால் ஒரு வருஷமா தெரியுமா? இல்லை ஒரு 8 மாசமா தெரியுமா? இதுக்கப்புறம் நான் சொல்லாமல் இருந்ததா அப்படின்னா ஆதித்யாவை பற்றி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமா? ஏன் இத்தனை நாளாக நீ தான் அவனை கேட்டுட்டு இருக்க? அவன் என்ன வாயை திறந்தா சொன்னான்? அவன் என்ன உனக்கு மாமனா மச்சனா அண்ணனா தம்பியா? நான் என்ன உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண உன்னையா இழுத்து வச்சு கிஸ் பண்ணேன்? அவனை கிஸ் பண்ண அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அது எனக்கும் அவனுக்குமான ஒரு பிரச்சனை. அதுக்குள்ளே நீ எதுக்கு வர? அது எங்கள் 2 பேரோட பிரச்சனை. அதுக்குள்ளே வந்து நீ பஞ்சாயத்து பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. நீ என்னோட ஃப்ரெண்டாக இருக்க முடியும்னா இரு, இல்லைன்னா போய்க்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்பவே திமிராவும் கொஞ்சம் கோவமாவும் பேசிடுறான். அந்த கோவத்தில் ஏகப்பட்ட வருத்தமும் இருக்குது. இல்லைன்னெல்லாம் சொல்லவே முடியாது. அதித்தி ஆமாம் நான் தான் ஒன்று சொல்லிட்டேன்ல, நீ என் கூட ஃப்ரெண்டாக இருக்குன்னு எந்த அவசியமும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்க ஒரு பையனை, இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு ஒரு மனுஷனை மீட் பண்ணதே நான் ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறேன். தயவு செஞ்சு போய் தொலைன்னு தான் நான் சொல்கிறேன். திரும்ப திரும்ப எதுக்கு ஃப்ரெண்டான்னு என் உயிரை வாங்கிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் திரும்பி பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே தான் இருக்கா. இந்த கான்வர்சேஷன் அப்படியே கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் போகுது. ஆரவ் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் முடியல, அப்படியே பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறான். அதித்தியோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அவளோட கை மேலே தலையை வச்சு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கான். புரிஞ்சுக்கோடி, கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணடி. அவன் தான் ஒரு பக்கம் சாகடிக்கிறான் அப்படின்னா நீயும் இதே மாதிரி சாகடிக்காதடி. உன்னையே சமாதானப்படுத்த முடியலன்னா நான் அவன்கிட்ட எப்படிடி சாரி கேட்பேன்? நீ ஏன் புரிஞ்சுக்காமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவன் மட்டும் என்னை எப்படிடி புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரவ் ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கான். கம்ப்ளீட்டாகவே பிரேக் ஆகிட்டான். இதுக்கப்புறம் அவன்கிட்ட கோவமாக ஒரு வார்த்தை பேசினா கூட அவன் உயிரே போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவன் பேச ஆரம்பிக்கிறான், அழ ஆரம்பிக்கிறான். ஒரு பையன் இந்தளவுக்கு அழுவான் அப்படிங்கிறது அதித்தியுமே அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. புரிஞ்சுக்கோ அதித்தி, கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. நீ தான் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளை நினச்சிட்டு இருந்தேன். ஆதித்யா என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் என் கூட இருந்திருக்கான். அவன் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் என் கூட ஒன்றா இருந்திருக்கான். ஆனால் அந்த 2.5 வருஷத்தில் அவன் என்னை புரிஞ்சுக்காததை இந்த 8-9 மாதத்தில் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டடி. அந்த ஒரே ஒரு பாசத்துக்கு தாண்டி நான் உங்ககிட்ட பின்னாடி அப்படி சுற்றி சுற்றி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ண அதித்தி அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே அழறான். பயங்கரமாகவே பிரேக் ஆகிட்டான் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டுமே கிடையாது. நம்ம 2 பேருக்குள்ளே வந்தது ரொம்பவே ஒரு சின்ன விஷயம் அதித்தி. அந்த சின்ன பிரச்சனைக்கு நீ என்னை மன்னிக்க மாட்டேன்னு எவ்வளோ ஸ்டபனாக இருக்கும்போது ஆதித்யாவுக்கும் எனக்கும் நடுவில் வந்தது அவ்வளோ பெரிய பிரச்சனை. அது அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது. நான் அவன்கிட்ட பண்ண அந்த க்ரியேட் பண்ண அந்த ப்ராப்ளம் அவ்வளோ குட்டியான ப்ராப்ளம் கிடையாது. அதை அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்கவும் முடியாது. உண்மையாகவே கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து அவன்கிட்ட எப்படியாவது நான் என் சாரியை கன்வே பண்ணுவேன். அவனோட வாயால் சரி நான் அவனை மன்னிச்சிட்டேன், என் மூஞ்சிலே இனிமேல் நீ முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயால் சொல்ல வைக்கிற அளவுக்காவது நான் அவன்கிட்ட கண்டிப்பாக சாரி கேட்பேன். நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் அதித்தி, நான் கண்டிப்பாக அவன்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். எப்படியாவது அவனுக்கு என் மேலே இருக்க அந்த பயத்தை உடச்சி அட்லீஸ்ட் என்னோடய சாரியை நான் அவனுக்கு கண்டிப்பாக கன்வே பண்ணுறேன். நான் உனக்கு இதை ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் அதித்தி அப்படின்னு சொல்லிட்டு இவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டே தான் இருக்கான். அதித்தி ஆரவ்கிட்ட பதிலுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட பேசுகிறதும் பேசாமல் இருக்கிறதுக்கும் உன்னோட கையில் தான் இருக்காரு. அதை நீ தான் எனக்காக செய்ய போகிற. நீ ஆதித்யாவை எப்போ சமாதானப்படுத்தி அவனோட வாயாலேயே உன்னை மன்னிச்சிட்ட, சரி பரவாயில்ல இதுக்கப்புறம் நீ அதை பற்றி யோசிக்க வேண்டாம்னு அவன் எப்போ சொல்கிறானோ அப்போது நம்ம 2 பேரும் பேசுகிறதா, நம்ம ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதா அப்படிங்கிறத பற்றி நான் யோசிக்கிறேன். நீ முதல்ல ஆதித்யா கிட்டே போய் உன்னோட சாரியை கன்வே பண்ணு. அவன் காலில் விழுவியோ கையில் விழுவியோ அவன்கிட்ட அடி வாங்குவியோ திட்டு வாங்குவியோ அவன் உன்னை என்ன பண்ணுவானோ எனக்கு தெரியாது. ஆனால் நீ அவன்கிட்ட சாரி கேட்டு தான் ஆகணும். முதல்ல நீ அவனை சமாதானப்படுத்து. அவன் வாயால் உன்னை மன்னிச்சிட்டேன்னு அவன் சொல்லணும். அதை நான் கேட்கணும். அப்படி ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறத பற்றியும் பேசாததை பற்றியும் நான் கன்சிடர் பண்ணுவேன். அது வரைக்கும் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணுறதை நிறுத்திட்டு முதல்ல போய் ஆதித்யாவை எப்படியாவது சமாதானப்படுத்துகிற வழியை பாரு. நீ இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்குறத விட அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறது தான் ரொம்ப 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 முக்கியம். நீ தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸை நீ புரிஞ்சுக்கோ. அவன் எவ்வளோ பயத்தில் இருக்கான் அப்படிங்கிறத என்னால் ரொம்ப நல்லா புரிஞ்சிக்க முடியுது. அவன் ஒவ்வொரு நாளும் பதறதை என்னால் நல்லாவே ரியலைஸ் பண்ண முடியுது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கார. நீ அவன்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சாரி கேட்கணும். நீ அவன்கிட்ட சாரி கேட்டு அவனை சமாதானப்படுத்தி அவன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக பழைய ஆதித்யாவை எப்போ இருக்கானோ அப்போ நான் உங்ககிட்ட பழைய ஆதித்யா நீ என்கிட்ட வந்து பேச வேணாம், நானே வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். இதை நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யும் ஆரவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆரவும் ப்ளீஸ்
அதித்தி, அதையும் இதையும் நீ கனெக்ட் பண்ணாத. நீ நார்மலாக எப்பவும் போல் என் கூட இரு. நீ என் கூட இருந்தாலே எனக்கு நிறைய ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் இன்னுமே கூட பூஸ்டப்பாக வேலை செய்வேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, நான் உனக்கு சொல்கிறது இந்த ஒரே ஒரு விஷயந்தான். நீ முதல்ல ஆதித்யாவை சமாதானப்படுத்தி உங்ககிட்ட நார்மலாக பழைய ஆதித்யாவா அவன் சந்தோஷமாக ஒரு ஃப்ரெண்டாக உங்ககிட்ட பேசணும்லாம் நான் கேட்கவே கிடையாது. வெறும் ஜஸ்ட்டு அவன் வாயால் உன்னை மன்னிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நீ அதை பற்றி யோசிக்காது, நானும் அதை பற்றி பேச மாட்டேன், அதை பற்றி நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அவன் எப்போ அவன் வாயால் சொல்கிறானோ, அதை நான் எப்போ கேட்குறேனோ அப்போ இந்த பிரச்சனை அதுவாகவே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து பேசணும், நீ வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நானே வந்து உங்ககிட்ட பேசுவேன். அந்த பிரச்சனை அன்றைக்கே முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு நீ யோசிச்சுக்கலாம், தாராளமாக நீ யோசிச்சுக்கலாம். நான் கண்டிப்பாக உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். முதல்ல நீ இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசு. இதுதான் ஒரு ஃப்ரெண்டாக இவ்வளோ நாள் நீ என்கிட்ட என்னை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறதுக்கு நான் உனக்கு கொடுக்குற ஒரே ஒரு சான்ஸை நீ எடுத்துக்கோ. இந்த செகண்ட் சான்ஸை நீ கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படின்னா இதுக்கப்புறம் நானும் சரி ஆதித்யாவும் சரி உங்கள் லைஃப்பில் இருக்க மாட்டோம். அதை நீ தான் டிசைட் பண்ணிக்கணும் ஆரவ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுமே ரொம்பவே ஸ்டபானாக பேசிடுறா. ஆரவுக்கு இப்போ உண்மையாகவே என்ன பண்ணுறது? ஆதித்யா ஏற்கனவே ரொம்ப பயத்தில் இருக்கான். அவன் கோபத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறத விட அவன் பயத்தில் இருக்கான்னு சொன்னால் தான் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஆதித்யாவை நினைக்க ஆரவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ எப்படி அவர்கிட்ட பேசுகிறது? ஆதித்யாவை சமாதானப்படுத்தினா தான் ஆதித்யாவும் தங்கிட்ட பேசுவா அப்படிங்கிறது இப்போ ஆரவுக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஸோ எப்படியாவது ஆதித்யா கிட்டே இதை பற்றி பேசணும், அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவன்கிட்ட ரொம்பவே பேச ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் அப்படியே அவங்க ரிலேஷன்ஷிப் கண்டினியூவாக போய்கிட்டே இருக்குது. வழக்கம் போல தான் ஆதித்யா ஆரவ் கிட்ட பேசுறதில்ல. ஆரவ் அதித்தி கிட்ட நார்மலாக அவன் என்ன பேசணும்னு நினைக்கிறானோ அதை அவன் அடிக்கடி பேசிக்கிட்டே தான் இருக்கா. பட் அதித்தி கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதே மாதிரி ஆரவ் அடிக்கடி ஆதித்யாவை மீட் பண்ணி பேச ட்ரை பண்ணுறான். பட் இவன் நெருங்கி வர்றதை பார்த்தாலே அவன் அந்த பக்கமாக திரும்பி விலகி ஓட ஆரம்பிக்கிறான். இப்படியே ஓடுறவனை எப்படி பிடிச்சி பேச வைக்கிறது? திரும்பியும் அவனை தொட்டால் கூட அவன் கத்துவான் போல இருக்குது. அவனை ஏதோ ரேப் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி அவன் பிஹேவ் பண்ணுவானோ அப்படிங்கிறது ஆரவுக்கு ரொம்ப நல்லா புரியுது. நம்ம சாதாரணமாக அவன்கிட்ட போயிட்டு அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணாலே அவன் கண்டிப்பாக நம்மளை செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரவுக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஏன்னா ஆதி அந்த கண்டிஷனில் தான் இப்போ இருந்துகிட்ருக்கான். ஸோ இப்படியே இந்த சீன்ஸ் போய்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஆதியை பற்றின ஃப்ளாஷ்பேக்கையும் பார்க்கலாம். ஏன்னா ஆதியை பற்றி ஃப்ளாஷ்பேக் இந்த ஸ்டோரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக இப்போ ஆதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆதியோட சொந்த ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஆதி வந்து சென்னை தான் அவனோட சொந்த ஊர். இவன் ஒர்க் பண்ணிவிட்டு அவன் வந்து எங்கள் ஃபேமிலியை விட்டு விலகி போகும்போது அவன் பாண்டிச்சேரி போனான். அது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து ஆதி இருந்தது வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சென்னையில் தான் இருந்தான். சென்னையில் இவனுக்கு பார்த்திங்கன்னா அம்மா கிடையாது. இவனுடைய 1 வயசுலேயே 1.5 வயசுலேயே அவனோட அம்மா இறந்துட்டாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்தாங்க. ஆதியோடைய பர்த்டே அன்னைக்கு கரெக்டாக அவங்க அம்மா இறந்து போனாங்க. உண்மையாகவே யாருக்குமே அப்படிலாம் நடக்கவே கூடாது. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கோவில் ஃபங்க்ஷனுக்கோ எதுக்கோ போகும்போது தான், அதாவது அன்னைக்கு வந்து ஆதியோட பர்த்டே. ஸோ எல்லாருமே சேர்ந்து, அதாவது ஆதியோட அம்மா அப்பா 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கோவிலுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த பர்த்டே அன்றைக்கி அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ தான் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் ஆதியோட அம்மா இறந்து போயிடுறாங்க. ஆதியோட அம்மா இறந்து போன ஒரு 6-7 மாதத்துலேயே அவங்க அப்பா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்தவங்க எப்பயுமே வந்து அந்த சித்தின்றவங்க வந்து அம்மாவோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆதியை நிறையவே டார்ச்சர் பண்ணுறாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. அவனுக்கு அடிக்கடி அடிக்கிறது, சூடு வைக்கிறது, அவன் மேலே வந்து சுடு தண்ணியை கொட்டுறது, அந்த மாதிரி சாப்பாடே அவனுக்கு சரியாக கொடுக்கறது கிடையாது. அவங்க அப்பா இருக்கும்போது அவனை நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்குறாங்க. அவங்க இல்லாத போது இவனை வந்து நல்லாவே பார்த்துக்கிறது கிடையாது, அடிக்கிறது. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தால், ஆனால் அந்த குட்டி குழந்தை நம்ம ஆதிக்கிட்ட அவ்வளோ பாசமாக இருக்கும். அவனோட தங்கச்சி அந்த பொண்ணு வந்து அவ்வளோ பாசமாக இருக்கும். அவங்க சித்தி வந்து அந்த பொண்ணையுமே ஆதிக்கிட்ட பழக விட மாட்டாங்க. அவளை பிரித்து வைக்கிறது, அவன் கூட சேரக்கூடாது, அவன் கெட்ட பையன், அவனை வந்து கெடுத்துருவான், அவனை அடிச்சிருவான், அவனை கிள்ளிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட விளையாட்டுத்தனமாக நம்ம என்ன சொன்னாலும் அது நம்புவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அவங்க சொல்லி வைப்பாங்க. ஸோ அந்த குழந்தையுமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆதிக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி தான் போக ஆரம்பிச்சிது. ஸோ இப்படியே பார்த்திங்கன்னா ஆதியோட லைஃப் ரொம்பவே ஸ்டார்டிங்லேருந்தே அவன் ரொம்ப ட்ரபிளாக தான் வளர ஆரம்பித்தான். நிறைய பிரச்சனைகள் அவன் லைஃப்பில் சுற்றி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அவன் ஸ்கூல் படிக்கும்போது இவனோட சித்தியோட வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான ஒரு போர்டிங் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த போர்டிங் ஸ்கூலில் இவன் ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட இவன் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே போர்டிங் ஸ்கூலில் மட்டும்தான் படிச்சிருக்கான். 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து இவன் +2 முடிக்கிற வரைக்குமே போர்டிங் ஸ்கூலில் மட்டும்தான் படித்தான். அந்த போர்டிங் ஸ்கூலில் அந்த 1 மந்த் லீவ் கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த 1 மந்த் லீவில் கூட இவங்க வீட்டுக்கு வந்தாலே அவங்க சித்தி சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாவது அவனை பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறது, அவனை திட்டிகிட்டே இருக்கிறது, அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி இவன்கிட்ட கொஞ்சம் விக்ரஸாக பிஹேவ் பண்ணுறது, இவனை செக்ஷுவலாக கூட அவங்க அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு அவனே என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கான்.
உண்மையாகவே இதெல்லாம் நடக்குமாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நடக்குது செல்லக்குட்டீஸ். உண்மையாக இப்போ பொண்ணுங்களுக்கு நடக்கிற பிரச்சனையே இப்போ ஓரளவுக்கு ஒரு 30% பொண்ணுங்க வெளில சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவங்க அதை வெளியில் சொல்கிறதே கிடையாது. ஏன்னா பசங்கக்கிட்ட அதை வந்து சொல்லக்கூடாது, நீ ஆம்பளை பசங்கன்னா சும்மா கெத்தாக இருக்கணும், ஆம்பளை பசங்க அழக்கூடாது அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி வளர்க்குறதுனாலே என்னவோ தெரியல, பசங்க அதை சொல்கிறதே கிடையாது. அவங்களுக்கு செக்ஷுவலாக இந்த மாதிரி ஒரு அப்யூஸ் நடக்கிறதையோ இல்லை இந்த மாதிரி யாராவது அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுறதையோ இவங்க மோஸ்ட்லி வெளியில் கொண்டு வர்றதே கிடையாது. ஸோ அப்படியே தான் ஆதித்யாவும் இருந்திருக்கான். அவன் எப்பவுமே ஒரு பயத்தோடையே தான் இருப்பான். எப்பவுமே வீட்டில் இருந்தால் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் வீட்டில் இருக்கும்போது தான் ரொம்பவே ஒரு பயத்தோடையே இருப்பான், ஒரு பதட்டத்தோடையே இருப்பான். அதே மாதிரி அவங்க அப்பா இருக்கும்போது அவங்க சித்தி அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. நல்லா சாப்பாடு நல்லா சாப்பிடணும் அப்படின்னா, பையன் நீ நல்லா சாப்பிடு அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து இவனுக்கு எல்லாமே செய்வாங்க. அதுவே அவங்க அப்பா இல்லைன்னா இவங்க அப்படியே உல்டாவா அந்நியன் மாதிரி மாறிடுவாங்க. அப்பா இருக்கும்போது அம்மியாக இருக்கிற சித்தி, அப்பா இல்லாத போது அந்நியன் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. உண்மையாகவே இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தனாலே என்னவோ இவன் ரொம்பவே ஒரு பயத்தோடையே இருப்பான் எப்பயுமே. கிட்டத்தட்ட +2 வரைக்குமே அவனோட லைஃப் அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அவனோட லீவு கூட அவன் மோஸ்ட்லி வீட்டுக்கே போகிறதே அவாய்ட் பண்ணிட்டா. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் வரும்போது என்ன பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னா, அந்த டைமில் அவன் வந்து ஸ்கூல்லேயே வந்து இந்த பார்ட் டைமாக வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த வந்து அக்ரிகல்ச்சர் சொல்லிக் கொடுக்குறது, அதே மாதிரி வந்து இந்த கையிலலாம் ஹேண்ட் கிராஃப்டெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த கிளாஸஸ்லாம் இவன் வேணும்னே வாலண்டியராக போய் சம்மர் கேம்ப்புன்ற பேரில் போய் சேர்ந்து அங்கேயே உட்காந்துப்பான். அவன் வீட்டுக்கே போகவே மாட்டான். இவங்க அப்பா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ் அன்றைக்காவது வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா எனக்கு இங்கே வேலை இருக்குது, எனக்கு இங்கே கிளாஸ் இருக்குது, ஸ்டடீஸ் இருக்குது, எக்ஸாம் இருக்குது, டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு இவன் ஸ்கூல்லேயே தான் உட்காந்துட்ருப்பான். உண்மையாகவே ஆதியை நினைக்கும் போது அவ்வளோ எனக்கு கஷ்டமாக இருக்கும். அவனோட ஃபேமிலியை பற்றி எங்கள் 3 பேரையும் ஒன்றா உட்கார வச்சு தான் எல்லா விஷயத்தையுமே சொன்னான். எங்கள் 3 பேர் கண்ணிலையுமே தண்ணியே வந்துடுச்சு. அந்த அளவுக்கு தான் அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னான். அவன் சொல்லி முடிக்கும்போது ஆரவ் அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி ஒரு அழுதான். உண்மையாகவே அது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அதித்திக்கு அவங்க அப்பா இல்லை, இருந்தாலுமே தன்னம்பிக்கையோடு அவள் முளைச்சி நின்று அவளோட குடும்பத்தை அவள் ஸ்ட்ராங்காக நின்று பார்த்துக்கிட்டா. ஆரவுக்கு அவங்க அப்பாலேருந்து எல்லாமே நின்று அவள் கூட நின்று பார்த்துக்கிட்டாங்க. கடைசியாக தான் அவங்க அப்பா இறந்து போனாங்க. அவங்க அப்பா இறந்து போகும்போது கூட பாசமான ஒரு அம்மாவை கொடுத்துட்டு போனாங்க. நிறைய சொத்து பத்து அவனுக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எல்லாத்தையுமே செஞ்சு சேர்த்து வச்சுட்டு தான் போனார். இப்போ அதித்தியும் அவனோட ஃபேமிலியை சேர்த்து அவள் நல்லாவே பார்த்துக்கிறா. அவங்க அப்பா இல்லைனாலும் அவன் ஃபேமிலியை அவள் நல்லா தான் பார்த்துக்கிறா. ஆனால் ஆதிக்கு அப்பா இருக்காங்க, அம்மாவோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சித்தி இருக்காங்க, பாசத்தை அதிகமாக காட்டுறதுக்கு ஒரு தங்கச்சி இருக்கான். ஆனால் அவனுக்கு அது எதையுமே அனுபவிக்கவே முடியல. அப்பாக்கிட்டே ஒரு பாசத்தை எதிர்பார்க்க முடியல, அம்மாக்கிட்டே ஒரு பாசத்தை எதிர்பார்க்க முடியல, அம்மாவோட இடத்துக்கு வந்து சித்திக்கிட்டே ஒரு பாசமே அவனுக்கு கிடைக்கல. அதே மாதிரி அட்லீஸ்ட் இவனோட பாசத்தையாவது காட்டணும்னு நினச்ச அந்த தங்கச்சிக்கிட்டேயோட எந்த பாசத்தையும் காட்ட முடியல. ஸோ நம்மளோட ஆதியோட நிலைமை உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆதிக்கு அவன் தங்கச்சி மேலே அப்படி ஒரு பாசம். அவன் எப்படியாவது அந்த குழந்தைகிட்ட இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கலாமா, அந்த குழந்தைகிட்ட பேசுறதுக்கு டைம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்பவே ஏங்குவான். அவன் அதிகமாக அவனை பார்க்கணும் அவளை பார்க்கணும். இவன் இப்போவுமே அவன் சொல்லிக்கிட்டே இருக்க ஒரே வார்த்தை அவங்க அப்பாவை பார்க்கணும், சித்தியை பார்க்கணும். அவன் சொல்லவே மாட்டான். என் தங்கச்சியை பார்க்கணுண்டா, ஒரே ஒரு தடவை அவளை பார்க்கணுண்டா, அவளை ஒரே ஒரு தடவை பார்க்கணுண்டா அப்படிங்கிறத மட்டும்தான் அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸ்டில் இப்போவுமே சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். எனக்கு அது நினைக்கும் போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவங்க சித்திக்கு அவங்க அப்பாவை தவிர வேற ஒரு இல்லீகல் அஃபேர் வேறு இருந்துச்சு. ஸோ இந்த பிரச்சனை எல்லாமும் ஆதிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் இது எதையுமே அப்பா கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய அப்பா அவங்க சித்தியை அந்த அளவுக்கு ரொம்பவே நம்புகிறாரு. ஏன்னா வீட்டில் இருக்கும்போது தங்கமாக வச்சு தாங்குறாங்க இல்லையா. ஸோ அதனால அது பார்த்து நம்மளோட ஒய்ஃபை அவன் நல்லா தான் பார்த்துக்கிறான் பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஒரு எண்ணம். ஸோ இவருக்கும் ஆதி மேலே நிறையவே பாசம் இருக்குது. இருந்தாலுமே வேறு வழியில் இவனால் போய் இது எதையுமே சொல்ல முடியல. சொன்னால் தேவையில்லாமல் அவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை வரும். அவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை வந்துன்னா கூட இருக்க தங்கச்சி அது பாதிக்கும். நான் தான் கஷ்டப்படுற மாதிரி அந்த பொம்பளை பிள்ளையும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி இதை பற்றி வெளியில் சொல்லவே மாட்டான். இந்த சித்தி கிட்டத்தட்ட அவனை ஒரு 7 வருஷமாக செக்ஷுவலாகவும் பயங்கரமாக அப்யூஸ் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க. இவனால் அதை வெளியில் சொல்லவே முடியல. அவன் ரொம்பவே தயங்கியிருக்கான், ரொம்பவே பயந்துகிட்டே தான் இருந்திருக்கான். அப்படி பயத்திலே இருக்கும்போது தான் இவன் சென்னையில் இருக்க ஒரு காலேஜில் இவன் ஜாயின் பண்ணான். பட் அவனால் அது இங்கே சரியாக படிக்க முடியல. சென்னையில் இருக்க அந்த காலேஜ் பார்த்திங்கன்னா நான் ஆதியோடைய வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவனுக்கு ஹாஸ்டலுக்கு போகிற மாதிரின்னு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. ஸோ அந்த டைமில் அவனுக்கு ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. அந்த ஸ்காலர்ஷிப்பில் தான் இவன் கோயம்புத்தூரில் வந்து ஜாயின் பண்ணான். கோயம்புத்தூருக்கு வரும்போது தான் இவன் ஃபர்ஸ்ட் ஆரவை மீட் பண்ணுறான். ஆதியோட லைஃப்பில் இன்னும் நிறைய மோசமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் சொன்னேன்னா உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் எதையுமே சொல்லலை.
இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆரவோட லைஃப்பை பற்றி சொன்னால் கூட பரவாயில்ல, அது ஒன்றும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதில் அன்கம்ஃபர்டபுளாக சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் ஆதியோட லைஃப்பில் நடந்தது நிறைய விஷயங்கள் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளான விஷயம். அதை எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக கேட்கவோ இல்லை ஏற்றுக்கவோ கொஞ்சம் முடியாது. அதனால தான் நான் அது எல்லாத்தையுமே சொல்லலை அவங்கக்கிட்ட. இப்போதைக்கு நான் சும்மா நார்மலாக இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவன் அந்த அளவுக்கு நிறைய செக்ஷுவலாகவும் சரி, மைண்டாகவும் சரி, அவன் நிறையவே அப்யூஸ் ஆகியிருக்கான். பயங்கரமாக அவனை ஹர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அவன் ஆரம்பத்துலேருந்து அந்த பயத்தோடயே இருந்ததுக்கு ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான காரணமே அது மட்டும்தான். அவன் அந்த பயத்தோடயே இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் அவனோட சித்தி மட்டும்தான். அந்த சித்தி அவளை அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதே மாதிரி அவங்க சித்தியோட அந்த இல்லீகல் அஃபேர் இருக்க அந்த அந்த ஆள் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுமே இவனை செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணியிருக்கான். இவ்வளோ நடந்து கூட இவன் ஒரு வார்த்தை கூட அவங்க அப்பா கிட்ட சொல்லாமல் இருந்தால் இவன் பண்ணதே ரொம்ப பெரிய ஒரு தப்பு. அட்லீஸ்ட் இவன் ஒரே ஒரு தடவை அவங்க அப்பா கிட்ட இதை பற்றி பேசுறதுக்காவது இவன் ட்ரை பண்ணியிருக்கணும். ஆனால் இவன் ட்ரை பண்ணவே இல்லை. கடைசி வரைக்குமே அவங்க அப்பா கிட்ட அவன் வாயை திறந்து இந்த விஷயத்த அவன் பேசவே இல்லவே இல்லை. ஆனால் அவன் தங்கச்சி மேலே மட்டும் இவனுக்கு பாசம் ரொம்பவே அதிகம். இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறான் அப்படியே ஆதி என்ன பண்ணிட்டுருக்கான் அப்படின்னா, இவனுக்கு சென்னையில் இருக்க இந்த காலேஜில் படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவன் வீட்டில் இருக்கான். இவனுக்கு வீட்டில் இருந்து காலேஜ் போக வர இவனுக்கு விருப்பம் இல்லை. அதே இல்லாமல் இவனும் ஒரு அடல்ட் ஆகிட்டான். இப்போ இவனும் வளர்ந்துட்டான். அந்த ஸ்கூல் குழந்தையெல்லாம் தாண்டி இவனோட லைஃப்பை இவன் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த டைமுக்கு பீரியடுக்கும் வந்துட்டான். ஸோ இதுக்கப்புறமும் இவனோட டார்ச்சரெல்லாம் நம்ம தாங்கிட்டு இருக்க முடியாது. இதுக்கப்புறமா இவங்க பண்ணுற இந்த அப்யூஸ் எல்லாம் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறது நமக்கு முதல்ல சேஃப்டி இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஸோ இப்படியே இருக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா, ஆரவோடைய காலேஜில் நம்மளோட ஆதியை வந்து ஜாயின் பண்ணுறான். அஃப்கோர்ஸ் ஆதியும் ஆரவும் ரொம்ப நல்லாவே ஜாலியாக போயிட்டுருக்கு அவங்களோட லைஃப்பை. அதே மாதிரி ஆரவன் ஆதியோட ரிலேஷன்ஷிப் நடுவில் ஒரு பொண்ணு வந்து ஆதியை லவ் பண்ணிட்டுருப்பான்னு சொன்னா இல்லையா, அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணும்போது இவன் அந்த பொண்ணோட பிரேக்கப்பு கூட அவங்க அப்பாவோடைய டெத்து நியூஸும் எனக்கு வந்திருக்கும். ஆதியோட அப்பாவும் அந்த டைமில் இறந்துருப்பாங்க. ஆதி இன்னொரு ரொம்பவே பதட்டமாக பயத்தோடு இருந்ததுக்கு ரொம்ப பெரிய ஒரு ரீசன் அவங்க அப்பாவோட டெத்தும் தான். அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க. இப்போது அவளோட தங்கச்சியோட நிலைமையை நினச்சி தான் அவன் ரொம்பவே பயந்துகிட்டே இருந்தான். ஏன்னா அந்த அம்மா அந்த அளவுக்கு நல்லவங்க கிடையாது. அவளோட சித்தி அந்த அளவுக்கு ஒரு நல்லவங்கலாம் கிடையாது. ஒருவேளை அந்த ஆள் தனக்கு பண்ணதை தங்கச்சிக்கும் பண்ணிடுவானுன்ற பயம் அவனுக்கு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இவன் எப்படியாவது வீட்டுக்கு போகணும், தங்கச்சி தன் கூட கூட்டிகிட்டு வந்தே அவன் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ட்ரை பண்ணியிருக்கான். பட் இருந்தாலுமே அவங்க என்ன இருந்தாலும் அவங்க தான் பெற்றிருக்காங்க. அவங்க கூட அனுப்புறதுக்கு அந்தளவுக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை. ஸோ இப்படியே அந்த பிரச்சனை நிறைய நாள் போயிட்டே இருந்தது. ஆனால் இந்த பிரச்சனை எதுவுமே ஒரே ஒரு விஷயம் கூட ஆரவுக்கு இவன் தெரிய விட்டதே கிடையாது. இவன் தெரிகிற மாதிரி எதையுமே நடந்துக்கிட்டதும் கிடையாது. இவன் எல்லா விஷயத்தையுமே ஆரவ்கிட்டேருந்து மறைச்சி தான் வச்சிருந்தான். அதனால தான் இவன் ஆரவ்கிட்டேருந்தே விலகி போயிடணும், தன்னை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு மாதிரியான அந்த எப்படி சொல்கிறது, அடுத்தவங்ககிட்ட இதை சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, இது வந்து இன்னொருத்தவங்கிட்ட ஷேர் பண்ணால் அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டான். அதனால தான் ஆரவ்கிட்ட கூட இவன் எந்த விஷயத்த சொல்லாமல் தான் இங்கே விட்டு போகிறத அவன் ரொம்ப நார்மலாக நம்ம 2 பேர் ரிலேஷன்ஷிப்பை இங்கே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கிளம்பியிருப்பான். இது எல்லா விஷயத்தையுமே ஆரவால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் ஆரவ் ஆதித்யா கிட்ட இவ்வளோ விக்ரஸாகவும் கொஞ்சம் ரகடாகவும் நடந்துக்கிட்டான். இதில் ஆதியோட தப்பா ஆரவுடைய தப்பான்னா என்னால் வந்து சொல்ல முடியல. 2 பேர் மேலேயுமே கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் தப்பு இருக்குதான். ஆதி எங்கள் எல்லார்கிட்டையுமே இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது அவன் கொஞ்சம் கூட அழவே இல்லை. அப்படியே கல் மாதிரியே உட்காந்துக்கிட்டே தான் ஏதோ கதை சொல்கிற பாட்டி வடை சுட்ட கதை சொல்கிற மாதிரி எங்கள் 3 பேரையும் உட்கார வச்சு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்கள் கண்ணுலலாம் தண்ணி வருது. பட் அவனோட முகம் கொஞ்சம் கூட கலங்கவே இல்லை. அப்படியே கல் மாதிரி உட்காந்துருந்தான். ஏன்டா இப்படி உட்காந்துட்ருக்க, தயவு செஞ்சு அழுடா, என்னடா உனக்கு அழக்கூட வரலையா அப்படின்னு சொல்ல, எத்தனை வாட்டிடி அழுது அழுது நானே டயர்டாயிட்டேன். இதுக்கப்புறம் அழுது கூட வேஸ்ட்டுன்னு தான் தோணுது. அந்த அழுகை கூட மரியாதை இல்லாமல் ஆகிடும் போல இருக்குது. எவ்வளோ தான் என்னை அழ சொல்கிற, இதுக்கப்புறம் என்னால் அழலாம் முடியாது. எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான், என்னோடய தங்கச்சியை மட்டும் என் கூட கூட்டிகிட்டு வந்து நான் வச்சுக்கணும். அதை மட்டும் என்னால் செய்ய முடிஞ்சுன்னா எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்கான். இவன் இவ்வளோ நாள் இவ்வளோ பயந்ததுக்கு ரொம்ப பெரிய ரீசனாக எங்களுக்கு அப்போ தான் இந்த விஷயம்லாம் புரியவே ஆரம்பிச்சுது. உண்மையாகவே ஆதி பயந்ததுக்கு ஏன் இப்படி ஒரு ரீசன் இருந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கும் அப்போ தான் புரிஞ்சுது. உண்மையாகவே ஆதி ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கான் அவனோட லைஃப்பில். ஆதி, அதித்தி, நான் எங்களோட லைஃப்பில் நாங்கள் பட்டதெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஆதியை கம்பேரிட்டிவ்லி பார்த்தா நாங்களாம் ஒரு 50% தான். பட் ஆதி அவன் எங்களை விட ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கான். அவனை சின்ன வயசுலேருந்து ஈவன் அவன் அந்த 2 வயசை தாண்டி
தாண்டினதுலேருந்தே அவன் அவ்வளோ பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் அவன் இங்கே வந்திருக்கான். உண்மையாகவே சொல்லணும்னா ஆதி இந்த கேரக்டரை மறைக்கிறதுக்காக தான் தன்னை ஒரு விளையாட்டு பையனை மாற்றிக்கவே ஆரம்பித்தான். என்ன சொல்லுவாங்க, முழுசாக சந்திரமுகியாக மாறிக்கிட்டு இருக்க உன் மனைவி கங்காவை பாரு அப்படின்வாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆதித்யாவோட இந்த முன்னாள் லைஃப்பை அந்த பாஸ்ட் லைஃப்பை கவர் பண்ணுற மாதிரியும் அந்த பாஸ்ட் லைஃப்பை பற்றி தான் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் யோசிச்சு தான் இவன் தன்னோட கேரக்டரையும் அப்படியே ரொம்ப விளையாட்டுத்தனமாக எதையுமே சீரியஸாக எடுத்துக்காமல் அப்படியே ஒரு ஜோவியல் டைப்பாக பயங்கர கேஷுவலாக இவன் மாற ஆரம்பிச்சதுக்கு காரணமே இதுதான். இவன் அப்படியே இந்த எக்ஸ்டெண்ட்லேருந்து அந்த எக்ஸ்டெண்டுக்கு போனான். பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போது நார்மலாக ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டட்லேருந்து இன்ட்ரோவர்ட்டட் ஆகுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் இன்ட்ரோவர்ட்டட்லேருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டட் ஆகிறது ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் அதை அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவன் செஞ்சான். அவன் தன்னை மாற்றிக்கிட்டான். இவன் அப்படியே பயங்கர ஜாலியாக இருந்தான். இப்போ திரும்பி ஆரவை பார்த்த உடனேவே அவனுக்கு திரும்பியும் அந்த பாஸ்ட் லைஃப் மொத்தமும் ஞாபகம் வந்துருச்சு. அந்த பாஸ்ட் லைஃப்பை யோசிச்சு தான் அவன் அந்த பயத்தோடையே அப்படியே அவனோட லைஃப்பை ஓட்டிகிட்டு இருந்தான். உண்மையாகவே ஆதி இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறது, அவனை எப்படி சொல்லி சமாதானப்படுத்துன்னா எங்களுக்கு தெரியல. ஆனால் ரொம்பவே இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். அவனாலே இதை ஏற்றுக்க முடியல, எங்களாலே இதை ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் அவனுக்கு வேறு வழி இல்லை. இதெல்லாம் என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் நடந்துருச்சு, அதுக்காக நான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்பவே நார்மலாக தான் சொல்கிறான். பட் அவன் சொல்லிடலாம், எங்களால் அதை வந்து ஈஸியாக ஏற்றுக்க முடியல. உண்மையாகவே அவனுக்காக நாங்கள் எல்லாருமே ரொம்ப சாரியாக ஃபீல் பண்ணுறோம். அந்த லேடி மட்டும் எங்கள் கையில் கிடச்சான்னு வச்சுக்கோங்க, பிடிச்சி 4 பேர் நல்லா மொத்தி இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு வந்துடுவோம். எங்களுக்கெல்லாம் அவ்வளோ கோபம் வரும் அந்த லேடியை பற்றி இவன் சொல்லும் போதெல்லாம். நாங்கள் பரவாயில்ல, ஆரவுக்கு அவ்வளோ கோவம். உங்கள் அப்பா இருக்கும்போதே ஒரு இல்லீகல் அஃபேரு, அதுலேயும் அவனும் உன்னை யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் பார்த்தியா, அவனெல்லாம் நான் மன்னிக்கவே விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கெல்லாம் இப்போ கூட அவங்க சித்தியை பற்றியோ இவன் தங்கச்சியை பற்றி பேசினாலே ஆரவுக்கு கோவம் வரும். எதுக்குடா நீ சும்மா அந்த பொண்ணுக்காக இவ்வளோ வருத்தப்படுற அப்படிங்கிற மாதிரி அவன் தங்கச்சிக்கிட்ட கூட நீ பேசவே தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி பேசுவான். ஆனால் ஆதியோட நிலைமையிலேருந்து பார்த்தா அவனோட தங்கச்சி மேலே அவன் அவ்வளோ பாசம் வச்சுருந்தான். ஏன்னா அந்த குழந்தை கூட அவன் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் இருந்திருக்கான். அந்த குழந்தை அவங்ககிட்ட அவ்வளோ பாசமாக இருக்கும். இவங்க அம்மா என்ன திட்டினாலும் பேசினாலும் அண்ணன்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாலுமே கூட ஒரு குழந்தைங்க என்ன இருந்தாலும் வீட்டில் ஒரு அண்ணா இருக்காங்கன்னா குழந்தைங்க ஓடி வர தான் செய்யும், விளையாட தான் செய்யும் இல்லையா? ஸோ அவன் அதே மாதிரி அந்த குழந்தைகிட்ட ரொம்பவே பாசமாக இருப்பான். அந்த குழந்தைகிட்ட நல்லாவே பாசமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க சித்திக்காரி தான் பேசாதன்னு சொல்லி இவளை இழுத்து போய் ரூம்குள்ளே போட்டு மூடுறது, அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா கிறுக்குத்தனமும் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. எங்களுக்கெல்லாம் அதை நினச்சாலே பயங்கர கோவம் வரும். உண்மையாகவே ஆரவி எப்படியாவது அவன் தங்கச்சியை நான் கண்டுபிடிக்கிறேன்டா, நான் அவன் கூட அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதை செஞ்சும் காமிச்சான். ஒரு கட்டத்துக்கு அப்புறமே ஆரோவோட லைஃப்பில் ஆதி வந்தது எவ்வளோ பாசிட்டிவோ அதே மாதிரி ஆதித்யோட லைஃப்பில் அந்த தங்கச்சி வந்தது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயம். அவனோட லைஃப்பில் மொத்த சந்தோஷமாக திருப்பி கிடைச்ச மாதிரி அவன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தான். ஓகே, இப்போ ஆதியோட ஃப்ளாஷ்பேக்கை ஓவர் பண்ணிவிடுவோம். இப்போ ஆரவ் எப்படி வந்து ஆதியை இதுக்கப்புறம் சமாதானப்படுத்தினா, ஆதித்தி இப்போ ஆரவ்கிட்ட நீ சமாதானப்படுத்தி நீ எப்படியாவது ஆதித்யாவை உங்ககிட்ட பழையபடி மன்னிப்பு கேட்க வச்ச அப்படின்னா இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆதித்தி ஆரவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ராமிஸை அவன் ரிட்டர்ன் பேக் பண்ணுறதுக்கும் இந்த ப்ராமிஸை எப்படியாவது காப்பாற்றணும், அதித்திக்கு இவன் பண்ணி கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றணும், அதே மாதிரி அதித்தி தனக்கு கொடுத்த ப்ராமிஸையும் அவளை எப்படியாவது செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவன் என்னெல்லாம் பண்ணான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். கவலைப்படாதீங்க, இன்னும் மேக்ஸிமம் 2 or 3 பார்ட்ஸ் தான் வரும். ஸோ சீக்கிரமாகவே நான் அதை முடிச்சுட்டு கன்க்ளூட் பண்ணிவிடுவேன் ஸ்டோரியை. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு கேர்ள் லவ் ஸ்டோரி இருக்குது. அந்த கேர்ள் லவ் ஸ்டோரி வந்து நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. அதுக்கு இன்னும் ஸ்டோரி எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஸ்டோரி கம்ப்ளீட்டாக நான் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அந்த ஸ்டோரியை நான் கொண்டு வரேன். அதுக்கு நடுவில் ஒரு BTS FF உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது வந்து ஒரு ஆரமுடைய FF தான். நான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஆரமுடைய FF தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் நான் FFன்ற ஒரு விஷயத்தில் நான் ட்ரை பண்ணது கிடையாது. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு ட்ரை. ஸோ அதனால் உங்களுக்கு BTS FF ஓகேவா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா நிறைய ஆர்மி செல்ல குட்டீஸ் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா ஒரே ஒரு BTS FF போடுங்களேன் எங்களுக்காக அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ நான் கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி இருக்குது, அந்த ஸ்டோரியை நான் BTS FF மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அந்த கேர்ள் லவ் ஸ்டோரி நம்ம வந்து BTS FFலாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா வரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டோரி இன்னும் எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியாது. ஸோ அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு தான் நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோரி அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் வேணும், என்னென்ன மாதிரி சஜஷன்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக இந்த ஸ்டோரி உங்களுக்கு எப்படியெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் வழக்கம் போல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண மறக்காதீங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ் யூ ஆல், சியர்ஸ், பை அண்ட் டேக் கேர். உங்களுக்கு எதாவது பேசினா கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சிறுசு தாரா சேனலுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை மக்களே.